அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் சித்திரை தேய்பிறை பஞ்சமி எந்த தேதியில் வருது, எப்போ வழிபாடு செய்ய வேண்டும், பூஜ்ய நேரம், எப்படி விரதம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். தேய்பிறை பஞ்சமி என்பது வராகி அன்னைக்கு மிக சிறப்பான நாள். இந்த நாளன்று தீராத பிரச்சனை இருப்பவர்களும் கடன் பிரச்சனை இருப்பவர்களும் இந்த நாளன்று வழிபாடு செய்யும்போது அனைத்து பிரச்சனையும் உங்களுக்கு தீரும். இந்த நாளன்று ஏற்றுகின்ற ஒவ்வொரு தீபம் வழிபாடும் நமக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியது. நம்ம தேய்பிறை பஞ்சமியோ அல்லது வளர்பிறை பஞ்சமியோ ஏற்ற வேண்டிய தீபங்கள் நிறைய நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த பதிவில் அதே போல் எளிமையான வழிபாடை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தேய்பிறை பஞ்சமி தினத்தன்று விரதம் இருந்தும் வழிபாடு செய்யலாம் அல்லது பூஜை மட்டும் நம்ம செய்து வழிபாடு செய்யலாம். அது நம்மளோட உடல்நிலை பொறுத்து இருக்குது. விரதம் இருக்க முடியும் அப்படின்னா நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க. காலை நேரம் எழுந்து தலைக்கு நீராடிட்டு நீங்கள் விரதம் சுவாமிக்கு ஒரு தீபம் ஏற்றி வைத்துட்டு நீங்கள் விரதம் இருக்க ஆரம்பிச்சுட்டு மாலை நேரம் பூஜை செய்துட்டு விரதத்தை முடித்து கொள்ளலாம். பால் பழங்கள் ஏதாவது எளிமையாக நீங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம். பக்கத்தில் ஆலயம் இருக்குது அப்படின்னு நீங்கள் போயிட்டு வருவது இன்னமும் கூடுதல் சிறப்பாக இருக்கும். காலை அல்லது மாலை நீங்கள் இருவேளையில் ஏதாவது ஒரு வேளை கோயிலுக்கு போயிட்டு வரலாம். கோயில் பக்கத்தில் இல்லை, வராகி அன்னை ஆலயம் இல்லை அப்படி இருப்பவர்கள் மட்டும் நீங்கள் வீட்டிலே இருந்தபடி வழிபாடு செய்து கொள்ளலாம். விரதம் இருக்க முடியாது, பூஜை மட்டும் செய்யலாமா அப்படின்னா தாராளமாக செய்து கொள்ளலாம். காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம் அல்லது மாலை நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். மாலை பூஜை நேரம் மாலை 6 மணிலேருந்து, அதாவது 6 மணிக்கு மேலே இருந்து இரவு 9, 9:30க்குள்ளே நீங்கள் வழிபாடு செய்துக்கோங்க. அதுவே ரொம்ப சிறப்பான நேரமாக உங்களுக்கு இருக்கும். தீராத பிரச்சனை தீர்வதற்காகவும் கடன் பிரச்சனை தீர்வதற்காகவும் நீங்கள் வழிபாடு செய்ய பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். உடனே நமக்கு குறையும் அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக நிச்சயமாக குறையும். அதை நீங்கள் கண்கூடாக உணர முடியும். சித்திரை தேய்பிறை பஞ்சமி எந்த தினத்தன்று வருகின்றது அப்படின்னா சித்திரை 15 ஏப்ரல் மாதம் 28/4/2024 28ஆம் தேதி நமக்கு பஞ்சமி தினம் வருது. திதி நேரம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா 28ஆம் தேதி காலை 7 மணிலேருந்து ஆரம்பிக்குது. அதாவது 7:07லேருந்து 29ஆம் தேதி காலை 6:08 வரை நமக்கு இருக்கின்றது. அந்த நாள் முழுவதுமே நமக்கு திதி இருக்குது 28ஆம் தேதி. அதனால் இந்த முறை யாருக்குமே குழப்பம் இருக்காது. 28ஆம் தேதி மாலை 6 மணிலேருந்து இரவு 9, 9:30க்குள்ளே நீங்கள் பூஜை செய்து கொள்ளலாம். ஏற்ற வேண்டிய தீபம் பார்த்தீங்க அப்படின்னா தேய்பிறை பஞ்சமி பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே தேங்காய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமாக இருக்கும். தேங்காய் தீபத்தில் நீங்கள் கிராம்பு, மிளகு இதெல்லாம் போட்டு நீங்கள் தீபம் ஏற்றும்போது பிரச்சனைகள் குறையும். நமக்கு மிளகு தீபம் ஏற்றும்போது கடன் பிரச்சனை குறையும். கிராம்பு தீபம் உங்கள் குடும்பத்தில் சண்டைகள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, குடும்ப ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அப்படின்னா 1 அல்லது 3 கிராம்பு போட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வைத்துக்கொள்ளலாம். 3 கிராம்பு இந்த 2 மூடியில் நம்ம தீபம் ஏற்றுவோம். அதாவது ஒரே தேங்காயில் 2 மூடியாக கட் பண்ணி தேங்காய் எண்ணெயோ அல்லது நல்லெண்ணெயோ நெய்யோ உங்களால் என்ன முடியுதோ அந்த தீபத்தில் எண்ணெய் ஊற்றி நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். நீங்கள் கிராம்பு அல்லது ஏலக்காய் கூட போட்டு நீங்கள் தீபம் ஏற்றலாம். பண பிரச்சனை தீரும். மிளகு போட்டு ஏற்றும்போது உங்களுக்கு கடன் தொல்லைகள் ரொம்ப தலைவலியாக இருக்குது, கடன் பிரச்சனையால் ரொம்ப கவலையாக இருக்குது அப்படி இருப்பவர்கள் எல்லாருமே மிளகு 1 அல்லது 3 மிளகு போட்டு நீங்கள் தீபம் ஏற்றிக்கொள்ளலாம். மிளகு நீங்கள் ஒற்றைப்படையில் போட்டுக்கோங்க. இதில் 2 சேர்த்து ஒற்றைப்படை அப்படி இருக்கணும் இல்லை. இதில் 3 மிளகு ஒரு மூடியில், இன்னொரு 3 மிளகு இன்னொரு மூடியில், இப்படி நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய முடியாதவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த முறை சித்திரை தேய்பிறை பஞ்சமி தினத்தன்று எலுமிச்சை இலை இருக்குது அப்படின்னா எலுமிச்சை இலை வாங்கி எலுமிச்சை இலை தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்கும். 5 எலுமிச்சை இலை எடுத்துக்கோங்க. அதை தண்ணீரில் சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க. 5 அகல் விளக்கும் எடுத்து அல்லது பஞ்சமுக விளக்கு அல்லது தனியாக ஒரே ஒரு அகல் விளக்கு மட்டும் தான் ஏற்றி வைத்து வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அதையும் சுத்தப்படுத்திட்டு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு ஒவ்வொரு இலைக்கு மேலும் ஒவ்வொரு அகல் விளக்கு வைத்து நம் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். தாம்பாள் தட்டில் 5 இலைகள் வைத்து அதற்கு மேலே 5 அகல் விளக்கு வைத்து வழிபாடு செய்யணும். அப்படி இல்லை என்றால் 5 இலைகள் வட்டமாக வைத்து நடுவில் ஒரு அகல் விளக்கு வைத்து மட்டும் வழிபாடு செய்ய வேண்டும். நல்ல ஒரு பலனை கொடுக்கும். எலுமிச்சை இலை அந்த இலைகளால் நீங்கள் அர்ச்சனை பண்ணுவது ரொம்ப நல்லதும். தீராத கடன் பிரச்சனை தீரும், நோய் நொடிகள் தீரும், நினைத்த காரியம் நடக்கும், தெய்வீக ஆற்றல் அதிகரிக்கும் நம்முடைய இல்லத்தில். அதனால் இந்த எலுமிச்சை இலை தீபம் மிகவும் பவர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எப்போதுமே எலுமிச்சங்கனி இருக்குது பார்த்திங்களா, அது சுவாமி படத்திற்கு முன்னாடி பாதத்துக்கிட்ட வைத்து வழிபாடு செய்வதும் நமக்கு ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அதுபோல் இந்த எலுமிச்சை இலை சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுவதோ அல்லது சுவாமிக்கு தீபம் ஏற்றும்போது அந்த இலைகள் வைத்து தீபம் ஏற்றுவதோ உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும்.
உங்களுக்கு வந்து எலுமிச்சை இலை கிடைக்கவில்லை என்றால் செம்பருத்தி இலையில் கூட தீபம் ஏற்றலாம், வெற்றி இலையில் தீபம் ஏற்றலாம், மருதாணி இலையில் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். அல்லது அகல் விளக்கு மட்டும் நம்ம தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். எண்ணெய் வந்து வராகி எண்ணெய்க்கு வந்து நெய் தீபமாக ஏற்றுவது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். பஞ்சு கூட்டு எண்ணெய் வைத்தும் நம்ம வைத்து வழிபாடு செய்யலாம். ஒவ்வொரு அகல் விளக்குலையும் ஒவ்வொரு எண்ணெய் ஊற்றி நம்ம வைத்து வழிபாடு செய்யும் போதும் நமக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். சுவாமியோட சிலை வைத்திருக்கிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் அபிஷேகம் பண்ணணும். அப்படி இல்லை என்றால் நீங்கள் படம் வைத்திருக்கிறீங்க அப்படின்னா படத்தை நல்லா ஒரு பன்னீர் வைத்து நல்லா சுத்தப்படுத்திக்கோங்க. ஒரு துணி வைத்து சுத்தப்படுத்திட்டு மஞ்சள் குங்குமம் சந்தனம் எல்லாம் போட்டு வைத்து அலங்காரம் செய்துட்டு செவ்வரளி மலர், பிச்சிப்பூ, மல்லிகைப்பூ, தாமரைப்பூ போன்ற மலர்களால் நீங்கள் சுவாமியை வந்து அலங்காரம் செய்துட்டு நீங்கள் வந்து வழிபாடு செய்து அர்ச்சனம் செய்யலாம். பூக்களால் அர்ச்சனை பண்ணுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. நெய்வேத்தியமாக சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, கிழங்கு வகைகள் நம்ம வைக்கலாம். அர்ச்சனை செய்வதற்கு குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணலாம். செம்பருத்தி பூக்களால் நீங்கள் அர்ச்சனை செய்து கொள்ளலாம். ₹1 நாணயம், 108 நாணயத்தாலே நீங்கள் அர்ச்சனை செய்து கொள்ளலாம். உங்களுக்கு என்ன மாதிரி அர்ச்சனை செய்யணும்னு தோணுதோ அதே போல் நீங்கள் செய்து கொள்ளலாம். எளிமையாக குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். வராகி எண்ணெய் படம் சிலை இல்லாதவர்கள் கூட விளக்கு மட்டும் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம். அப்படி வழிபாடு செய்யும் போதும் அன்னையோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி பஞ்சமி தினம் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு வருகின்றது. ஞாயிற்றுக்கிழமை வருவதனால் கூடுதல் சிறப்பிற்கு உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு அற்புதமான நாள், கண் திருஷ்டி பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். நீங்கள் வந்து வழிபாடு செய்யும்போது உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மென்மேலும் உயரும், நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும், பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கும், தீராத பிரச்சனையும் தீரும். இந்த தேய்பிறை பஞ்சமியை வந்து நீங்கள் வந்து தவற விட்டுறாதீங்க. பக்கத்தில் ஆலயம் இருக்குன்னா போயிட்டு வருவது மிகவும் விசேஷமாக இருக்கும். வராகி எண்ணெய் வழிபாடு செய்யும் பக்தர்கள் அனைவருமே நம்பிக்கையுடன் இருக்கும்போது உங்களுடைய பிரச்சனை எல்லாமே தீரும். அந்த நாள் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு வருகின்றதுனால ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் பூஜை செய்யும்போது முதல் நாளோ அல்லது ஞாயிற்றுக்கிழமை காலையிலையோ நீங்கள் வந்து வீடை நல்லா சுத்தம் படுத்திட்டு அதற்கப்புறம் நீங்கள் வந்து பூஜை பண்ணுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை வருவதனால் நிறைய பேர் வந்து அசைவம் பிரச்சனை இருக்கும். அசைவம் எடுக்கலாமா எடுக்கக்கூடாதான்னு நீங்கள் நிச்சயமாக கேட்பீங்க. ஞாயிற்றுக்கிழமை நம்ம மாலை நேரம் பூஜை செய்யும்போது அசைவம் எடுக்க முடியாது. அதனால் நீங்கள் திங்கட்கிழமை வந்து அசைவம் எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. இதில் வந்து ஒரு சில பேர் இப்படியும் நீங்கள் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. என்ன கேட்பீங்க அப்படின்னா, நான் அசைவம் சாப்பிடாமல் பூஜை செய்யலாமா? வீட்டில் வந்து மற்றவர்கள் கேட்பாங்க, சமைச்சு கொடுத்துட்டு நான் அசைவம் சாப்பிடாமல் பூஜை செய்யலாமா அப்படிங்கிறதும் கேட்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய விருப்பம் தான். நம்ம வந்து ஒரு பூஜை செய்கிறோம் அப்படின்னா அந்த நாள் அசைவம் சாப்பிடாமலும் வீட்டில் சமைக்காமல் பூஜை செய்வது 100% பலனை கொடுக்கும். சொல்ல வேண்டிய மந்திரம் வந்து காயத்ரி மந்திரம், 12 நாமங்கள், வராகி அம்மனுடைய கவசம், வராகி அம்மனுடைய 108 போற்றிகள், இதெல்லாம் சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். உங்களுக்கு ஒருவேளை படிக்க முடியல, மந்திரங்கள் கஷ்டமாக இருக்கின்றது, உச்சரிப்பு சரியாக வரமாட்டேங்குது, அப்படி இருப்பவர்கள் எல்லாருமே யூடியூப்லேயோ அல்லது டிவியில் பாட்டு போடுறாங்களான்னு தெரியல, யூடியூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நினைக்கிற பாடலோ அல்லது நினைக்கிற மந்திரமோ நம்ம டைப் பண்ணாலே போதும், நமக்கு எல்லாமே நமக்கு A to Z எல்லாமே நமக்கு கிடச்சிரும். வராகியம்மன் கவசம், வராகியம்மனுடைய காயத்ரி மந்திரம் போட்டாலே போதும், சாங்ஸ் மாதிரி நமக்கு நிறையா பாடும். அதை போட்டுவிட்டு நீங்கள் அதை கேட்டுகிட்டே கூட பூஜை பண்ணலாம். ரொம்ப எளிமையான பூஜை தான். அந்த பூஜைக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். நம்பிக்கையுடன் வழிபாடு செய்யுங்க. பூஜை பண்ண முடியாதவர்கள் கூட மனதார வராகி அன்னை மனம் உருகி பிரார்த்தனை பண்ணால் கூட போதும், நல்ல ஒரு பலனை கொடுக்கும். வராகியம்மனுடைய அருள் கிடைக்க வேண்டும் அப்படின்னா வராகியம்மன் மேலே முதல்ல நம்ம நம்பிக்கை வைக்க வேண்டும். நம்பிக்கையுடன் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து எல்லாமே நமக்கு சாத்தியமாகும். தேய்பிறை பஞ்சமியை வழிபாடு செய்கிறதுனால நமக்கு நிச்சயமாக வந்து பிரச்சனைகள் எல்லாமே குறையும், பொருளாதார முன்னேற்றம் நமக்கு இருக்கும், வாழ்வில் வந்து முன்னேற்றங்கள் இருக்கும். குறைஞ்சது ஒரு 5 தேய்பிறை பஞ்சமியாவது நீங்கள் வழிபாடு செய்துட்டு உங்களுடைய பலன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும். நினைத்த காரியம் நினைத்தபடியே நமக்கு நடக்கும். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது போன்ற ஆன்மீக தகவல், வராகியன் பற்றிய தகவல், பூஜ்ய தகவல் தெரிந்து கொள்ளணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு தகவலில் சந்திக்கிறேன். நன்றி.